அதெல்லாம் காவல்துறை பாத்துக்குவாங்க. நீங்க இங்கிட்ட வந்து நில்லுங்க. அனுமதி வாங்கியிருக்கோம்ல, அதை அவங்க பாத்துக்குவாங்க டிராபிக் ஆகாம. அப்போ கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வச்சாதான் இந்த 1000 ரூபாய நாங்க வந்து அக்கௌண்ட்ல போடுவோம். பேங்க் மேனேஜர் சார் யாராவது சொன்னாங்களா? சார் எதுக்காக சார் மகளிர் உரிமை தொகைக்கு கலைஞர் பேரு, அதே மாதிரி அங்க பேருந்து நிலையம் கட்டினா கலைஞர் பேரு, எல்லாத்துக்கும் கலைஞர் பேரு. கலைஞர் பேரு 2 இடத்துல இல்ல. நாங்க ஒரு கடை இருக்கும்னு நினைக்கிறேன், பச்சை போர்டு போட்ட கடை. அந்த கடைக்கு கலைஞர் பேரை வச்சு விடுங்க. அப்புறம் பின்னாடி கக்கூஸ் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுல ஒரு கலைஞர் பேரை வச்சு விட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. கலைஞர் கக்கூஸ், கலைஞர் குடிப்பகம், டாஸ்மார்க், 2க்கு மட்டும் அவர் பேர் இல்லை, அதையும் வச்சு விட்டுருங்க. நாங்க வாழ்த்துறோம். ஏன் தெரியுமில, 1971 மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்க இந்த மாநிலத்தில் முதல்ல சாராயத்தை தொடர்ந்து விட்டு இந்த நாட்டை குடிகார நாடாக மாற்றியது ஐயா கலைஞர் கருணாநிதி. அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். அதனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எதற்கோ அவர் பேரை வைக்கிறீங்க, இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு மட்டும் அவர் பேரை வச்சீங்கன்னா நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும். அவ்வளவு ராசியான ஆளு, நல்ல முகம் பார்க்க பல பலன்னு, கருப்பு கண்ணாடி போட்டு மஞ்சள் துண்டு போட்டு குபேரன் மாதிரி நல்ல சிரிச்ச மேனிக்கு இருப்பாப்ல, நல்ல சேல்ஸ் ஆகும். போட்டு வைங்க அவர் படத்தை போட்டு, கலைஞர் டாஸ்மார்க்னு வச்சுக்கோங்க. யாரும் கேட்க போறது இல்லையே. நாட்டு மக்களை குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம், நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனுடைய பையன் கதிரானந்த் மகளிரை பார்த்து கேவலப்படுத்துறாரு. என்ன எல்லாரும் பல பலன் இருக்கீங்க, பேரன்ல ஒளி போட்டீங்களா, காசு வந்துருச்சா, ஸ்டாலின் கொடுத்த காசு வந்துருச்சா அப்படின்னு நக்கல் பண்றா. ஏண்டா கேட்க ஆள் இல்ல. நம்ம ஆளுகளுக்கு ரோசம் வர்றது இல்லையே. என் வீட்டு பொம்பளைகளுக்கு நீ கொடுக்குற 1000 ரூபாய் தான் நான் மேக்கப் வாங்கி போட்டு வர்றமான்னு யாரும் கேள்வி கேட்கலையே. அவருடைய அப்பா துரைமுருகன் மாணவிகள் கொடுக்கிற புதுமை பெண் திட்டம், அந்த திட்டத்தில் 1000 ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்கறத அவரு கிண்டல் பண்றாரு. நல்ல போனா வாங்கிக்க, 1000 ரூபாய் வாங்கி நல்ல சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க, நல்ல படமா பாரு செல்போன்ல. அதுவும் போர் அடிச்சதுன்னா நைட்ல நைஸ் ஆயாட்டையாவது பேசு. நம்ம ஆளுங்க ஆஹா துரைமுருகன் எப்படி பேசுறாரு பாரு அப்படின்னு நம்ம ஆளுங்க வாயை பிறந்துக்கிட்டு நம்ம வீட்டு பெண்களை இவர் வந்து மற்றவங்கள்ட்ட பேச சொல்றாரு. இப்ப மாமா வேலை பார்க்க வந்தாரா இல்ல அமைச்சர் வேலை பார்க்க வந்தாரா நம்ம ஆளுங்க கேட்டுக்கணும்ல. நம்ம ஆளுங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையே. நம்ம எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. நமக்கு தேவை ஓட்டு, சீட்டு, காசு, 500, 1000, குவார்டர், கோழி பிரியாணி. இதை தாண்டி இந்த மக்களை இவர்கள் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இப்பயும் வாக்கு கேட்க போகும்போது சொல்றாங்க, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா கம்பா இருக்கு, என்ன பண்றது, கடைசி நேரத்தில் 500, 1000 கொடுத்துறான். ஒரு திமுக காரர் சொல்றாருங்க, நீ என்னதான் வரட்டு கத்து கத்தினாலும் கடைசி 2 நாள்ல நாங்க சாய்ச்சி முடிச்சிருவோம். 2 நாள்ல சாய்ச்சி முடிச்சிருவோம் என்ன அர்த்தம்? 2 நாள்ல நாங்க பணத்தை கொடுத்துருவோம். நீ இவ்வளவு வெம்பாடுபட்டு கத்தி, நீங்க இவ்வளவு வெயில நின்று பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, காசு கொடுத்தா மக்கள் எனக்கு ஓட்ட போட்டுருவாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கோட்டையை தகர்க்கின்ற தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கணும். நீங்க காசை வாங்கிக்கங்க, கொடுப்பான், வலுக்கட்டாயமா திணிப்பான். அந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறது தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி. நீங்க இந்த தடவை எங்களுக்கு தேர்தலில் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்பலைன்னா, கன்னியாகுமரியில இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. கன்னியாகுமரியில இப்ப உடைக்க ஆரம்பிச்சுட்டான். கோயம்புத்தூர், ஊட்டி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை நீளுது. அது வரை இருக்கிற மலை காணாம போயிடும். காணாம போச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது. மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கிறதுனால தான் கிழக்கு பகுதியிலிருந்து போற காற்று அடிச்சு மழையாக குளிர்த்து மேகமாக போய் அது மழையாக பெய்யுங்க. அந்த மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையை மொத்தமா உடைச்சு எடுத்துருவோம். இங்க தஞ்சாவூர் டெல்டா பகுதியில மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்திற்கு மறுபடியும் அனுமதி கொடுப்பார்கள். நீ என்ன போராடினாலும், நீ என்னதான் கஷ்டப்பட்டு கத்தினாலும் அவன் அந்த திட்டத்தை கைவிட மாட்டான். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இதை அறிவிச்சாலும் புதிய புதிய திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலோ, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலோ, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த நம்ம அண்ணன் அருண் நேருவோ யாராவது ஒருத்தர் திமுக கூட்டத்தில் இருக்கிறவங்க அந்த திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பாங்களா? குரல் கொடுக்க மாட்டாங்க. வாய் மூடி அப்படியே அமைதியா இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவை காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான். நம்மளுடைய உரிமைக்கு, நம்முடைய உடைமைக்கு இவங்க நிக்க மாட்டாங்க. குறைந்தபட்சங்க நாங்க என்ன சொல்றோம்ல, காவிரி நதிநீர் உரிமையில அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த மாநில முதலமைச்சர், கர்நாடகாவை சார்ந்த காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா முந்தா நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு நான் தரமாட்டேன், காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைஞ்சதுன்னா மேகதாதுல நான் அணையை கட்டியே தீர்வேங்கிறான். நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் மிச்சர் தின்னுக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் சரி, இந்த செவிடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி ஐயா மு.க. ஸ்டாலின் காதுல எதை சொன்னாலும் காதுல விழுக மாட்டேங்குது. அவர் அப்படியே அமைதியா இருக்காரு. அதே மாதிரி இவர் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு போராடினாலும், தமிழர்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், எவ்வளவு கண்டன கூட்டம் நடத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. மாநிலத்தின் முதலமைச்சர் வாய் திறந்து கூட பேசல. சரி, இதுக்கு தான் பேசல. இவர் படத்தை போட்டு
ஐயா மு.க. ஸ்டாலினுடைய படத்தை போட்டு அந்த படத்துக்கு பாடகட்டி ஏற்றி அதுல செருப்பையும் விளக்கமாத்தையும் வச்சு அடிச்சாங்க. அன்னைக்காவது கேள்வி கேட்டாங்களா? அன்னைக்கும் கேள்வி கேட்கல. ஏண்டா உண்மையிலுமே உங்களுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு சொரணம் எல்லாம் இல்லையா? இல்ல எல்லாத்தையும் ஊத்துட்டு திட்டுறாங்களா அந்த திமுக இருக்கவங்க? எங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றீங்க. எங்க அண்ணன் நேருவை, கே நேருவை பேசிட்டா கோபம் வந்துருது. நெடுங்கூர்ல நீங்க போய் பாருங்க. நெடுங்கூர் அந்த புறவழிச்சாலை இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை, அதுக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியை காணோம். அந்த ஏரி எங்கன்னு பார்த்தா ஐயா நேருவனுடைய உறவினர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டுல அமெரிக்காவில் இருக்கிறவரு அந்த இடத்த பட்டா போட்டாப்ல அப்படின்னு பத்திரம் வச்சிருக்கிறான். தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டா அது ஏற்கனவே ஏரியாக இருந்ததுன்னு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுக்கு அந்த ஏரி ஆக்கிரமிப்பை அகற்றுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால அந்த ஏரியை இன்ன வரைக்கும் மீட்டு தரல. இப்போ இங்க இருக்கிற ஏரி கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு நெடுங்கூர்ல இருக்கிற ஏரிய ஆட்டைய போட்ட இந்த திமுக எத்தனை இடத்துல எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பான். இவர்கள் உங்கள் வளத்துக்காகவும் இந்த மண்ணின் நலத்துக்காகவும் இவங்க போய் பேசுவாங்களா? நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டுவது தவறுன்னு நீதிமன்றம் ஆணை இருக்குது. நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. எல்லாம் இருந்து இவங்க செய்யறாங்கன்னா இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது யாரு? இவர்கள் மீட்டு கொடுப்பாளர்களா நீர்நிலைகளை? ஏரி குளங்களை இந்த 3 ஆண்டு காலத்துல எவ்வளவு ஏரி குளங்களை, எவ்வளவு கால்வாய்களை, எவ்வளவு ஆறுகளை இவங்க சுத்தம் செஞ்சிருக்காங்க. இங்க காவிரி கொள்ளிடம் இங்கன பார்க்கும்போது நல்லா இருக்கு. கல்லணைக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, முள்ளு மண்டி, புதர் மண்டி, வாய்க்கால், அங்கிருந்து போற கிளை வாய்க்கால்கள் எல்லாம் அப்படியே கிடக்கு. அதை தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கப்படுது. மத்திய அரசும் நிதி ஒதுக்குது, மாநில அரசும் நிதி ஒதுக்குது. 2 அரசாங்கத்தினுடைய இந்த அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருந்தும் அந்த நீர்நிலையை சுத்தம் பண்ணாம வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீர் நின்றுச்சுன்னா நீ விவசாயம் பண்ணுவ. விவசாயம் பண்ணா இந்த மண்ணை விட்டு நீ வெளியே போக மாட்ட. நீ இந்த மண்ணை விட்டு வெளியில போலன்னா மீத்தேன் எடுக்க முடியாது, ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது. அதனால அமைதியா இருக்கலாம். எங்கள்கிட்ட அதை நான் நேருவை பேசினதுக்கு எங்கள்கிட்ட சண்டைக்கு வேற. எப்படி நீ நேருவை பேசலாம்? நேருவை பேசினா உங்களுக்கு கோவம் வருது. எங்க அண்ணன் அன்பில் மகேஷை பேசினா கோவம் வருது. எங்க அண்ணன் அருண் நேருவை பேசினா கோவம் வருது. ஆனா உங்க கட்சியினுடைய தலைவர், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் மீது எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்குங்க. அவர் லூசு தாங்க, அவர் மெண்டலா கூட இருக்கட்டுங்க, அட பைத்தியமா இருக்கட்டும், அட கிறுக்கு பையலா இருக்கட்டும், தற்கூரியா இருக்கட்டும், பார்த்து படிக்கிற முண்டமா இருக்கட்டும், எதாவனா இருக்கட்டும், அவர் எங்க சனிக்கிழமை நாங்க அதை அப்படிதான் பேசுவோம். ஆனாலும் இந்த மக்களுடைய பிரதிநிதி 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்பிய மாநிலத்தின் முதலமைச்சர் படத்தை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தன் பாடகட்டி ஏத்துறான். இந்த நாடு அமைதியா இருக்கு. இதே நாங்க செஞ்சா, இதே தமிழர்கள் நாங்க டி.கே. சிவகுமார் படத்தை போட்டு, சீதாராமையா படத்தை போட்டு, அவனுடைய படத்துக்கு பாடகட்டி ஏத்தி செருப்பு சாணியில முக்கிய அடிச்சா இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா துடிக்கும்? ஐயோ, இந்திய இறையாண்மை பாதிக்கப்பட்டுச்சு. இந்திய இறையாண்மை கொண்ட இந்த தேசத்துல 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வருவது போல இந்த மாதிரி அந்த மாநில முதல்வர் படத்தை போட்டு இப்படி செருப்ப முக்கி சாணியில அடிக்கிறீங்களே, இது இறையாண்மை கொள்கைக்கு எதிரானதுன்னு இங்க இருக்கிற நடுநிலைவாதிகள் பேசுவான். ஏண்டா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா? எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நீ கேவலப்படுத்துவ, அசிங்கப்படுத்துவ. நாங்க எல்லாரும் வாய்மொழி அமைதியா இருக்கணும். கர்நாடகாவில் அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கணும், முல்லை பெரியாறுல மலையாளிகள் அடிச்சாலும் வாங்கிக்கணும், ஆந்திராவில் தெலுங்கு அடிச்சாலும் வாங்கிக்கணும். தமிழ்நாட்டில் நாங்க யாரும் திருப்பி பேசிடக்கூடாது. அப்படி இப்படி எல்லா சிக்கல், நீர்நிலை பிரச்சனைகள், மணல் கொள்ளை, மலைவள கொள்ளை, கனிம வள கொள்ளை, இப்படி எல்லா கொள்ளையிலையும் ஈடுபடுறது இந்த திமுக, பாஜக, காங்கிரஸ், அதிமுக தான். இந்த நாடாளுமன்றத்தில்